எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு தோசை ஒன்று செய்யலாம். உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது, நல்ல நீர் சத்து உள்ள ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ஒரு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பச்சரிசி வந்து இட்லி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். பச்சரிசியே வந்து இட்லி அரிசி நம்ம மாவு அரிசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அரிசி தான். நான் 2 ஆழாக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். அரிசி மட்டும்தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். அரிசி வந்து ஒரு 4-5 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். இந்த ஆழாக்கில் 2 ஆழாக்கு வந்து நான் எடுத்துருக்குறேன். இப்போ நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 4-5 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். நான் 2 டம்ளர் வந்து பச்சரிசி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நைட்டு ஊற வச்சதுனால இப்போ நம்ம காலையில் தோசை செய்கிறதுக்கு அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. அதே நீங்கள் நைட்டு தோசை செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் காலையிலேயே ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஆழாக்கில் நான் 2 ஆழாக்கு வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தோசைக்கு வந்து நம்ம போட போகிறது உளுந்தோ வெந்தயமோ வேறு பருப்பு எதுவுமே கிடையாது. சொரக்காய் வச்சு தான் ஒரு சூப்பரான ஒரு நீர் சத்து உள்ள ஒரு தோசை செய்ய போகிறோம். இது வந்து சின்ன சொரக்காய். இதில் பாதி அளவு வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி பொடியாக தோல் மட்டும் சீவி மேலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த உள்ளே இருக்கிற இந்த தண்டு பாகமும் நமக்கு தேவை. இதுதான் மெயின். அந்த தோசையோட இதுவே வந்து இதுதான். இதை நம்ம தூக்கி போடக்கூடாது. ரொம்ப முத்திட்டா வேணால் நீங்கள் எடுத்து போட்டுருங்க. ஆனால் இந்த தோசைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி இலசே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இலசாக இருக்கிறது வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாதி எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் இருக்கும். இந்த சொரக்காய் வந்து தோல் சீவிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாவு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த சொரக்காவை சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த சொரக்காவோட அந்த உள்ள தண்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதுவும் சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சொரக்காவை சேர்த்துட்டோம். இந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் எல்லா அரிசியுமே சேர்த்துறேன். ஒரே முறை மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சொரக்காய் வந்து தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஏற்கனவே தண்ணியாக இருக்குது மாவு. பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அலசி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டேன். உங்களுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடியாக நறுக்கிக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு வந்து இது தான், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து துருவி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கபோர்டு ஒர்க்கெல்லாம் பக்கத்து வீட்டில் தான் செய்கிறாங்களா, டுக்கு டுக்கு டுக்குன்னு ஒரே சவுண்டு. காலையிலேருந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறேன். அவங்க வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நிறுத்த மாட்டாங்க. சரி நம்ம வீடியோ எடுப்போம் அப்படின்றதுனால நானும் ஆரம்பிச்சிட்டேன். நம்ம உடனே இப்போயே தோசை செய்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன் நான் சோடா உப்பு. இதை வந்து தண்ணியில் சேர்த்து கரைச்சிக்கலாம். நல்லா தண்ணியில் வந்து நல்லா கரைச்சிட்டு இந்த சோடா உப்பு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு வந்து ஏற்கனவே வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டோம். உப்பு இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். தோசை வந்து டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் கலராக வரணுன்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் எல்லா தோசைக்குமே கலர் வரணும் அதுக்காக வந்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்குவேன். நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாம் கலந்து விட்டுடுங்க. தண்ணி வந்து இந்த தோசைக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம். இந்த சொரக்காய் தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான வெங்காய சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 வந்து காஷ்மீர் மிளகாய், கலரும் வரும், அதே மாதிரி காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மிளகாய் எடுத்துக்கிட்டேன். ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 4, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம். இது வரைக்கும் நம்ம எடுத்து இப்போ சட்னி ரெடி பண்ணலாம். வெங்காய சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 மிளகாய், காஷ்மீர் மிளகாய். இதை வந்து நம்ம 2 உடச்சி போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, வறுப்பாடுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த 2-3 நாள் மழையிலே வந்து இந்த மிளகாலாம் வந்து ஒரு மாதிரி நமுத்து போச்சு. கையில் கூட உடைக்க முடியல பாருங்கள், அந்த அளவுக்கு ஜவு மாதிரி இருக்குது. ஒரு 10 பல் பூண்டு, சின்ன சின்னதாக இருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10. இதை சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும்.
மிளகாய் வந்து நல்லா பொண்ணு வரலாம் வந்து வரணும். அதே சமயத்தில் பூண்டு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும். பாருங்கள், பூண்டு வெங்காயம் வரமிளகாலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி அதையே சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை இதையே சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் வந்து நல்லா வதங்கணும். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு வதங்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு ஆறட்டன் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னியும் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குட்டி கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சட்னி தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் வந்து இந்த சட்னிக்கு வந்து நிறையா வேணாம். ஏன்னா வெங்காயம்லாம் வந்து நம்ம எண்ணெயில் தான் வந்து வதக்கிருக்கிறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். வரமிளகாலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான வெங்காய சட்னி ரெடி. இந்த சொரக்காய் தோசைக்கு இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எப்படி ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நல்லா உப்பு போட்டு கலந்து வச்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப கட்டியாக இருந்ததுங்களா, அந்த மிக்சியெல்லாம் அலசி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும் இந்த சட்னிக்கு. இப்போ தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. நல்லா கல் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து தெளித்து அது ஃபுல்லாக வந்து அதிலே வந்து ட்ரை ஆகிடும். அப்போ வந்து கல் நல்லா சூடாக இருக்கும். இந்த தோசைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் தெளிச்சுக்கிறேன். இன்னும் கல் வந்து காயலை. இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஒரு துணியை வச்சு துடைச்சிக்கலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் மெல்லீஸாக தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப கனமாக ஊற்றக்கூடாது. நம்ம இதுக்கு இன்னும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் தண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம ரவை தோசை மாதிரி. ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி பார்க்கலாம். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு நல்லா வேகட்டும். இந்த ஓரத்தில் மேலெல்லாம் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வேணுன்றவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய் வேணுன்றவங்க நெய் சேர்த்துக்கலாம். ஆமாம், எதுவுமே வேணான்னாலும் அப்படியே செஞ்சு கூட சாப்பிட்லாம். எனக்கு நெய் ஊற்றுன்றதுக்காக நான் கேட்டேன். தெரியுமே எனக்கு. தோசைக்குன்னா நெய் வேணும். நெய் விற்கிற வேலைக்கு டெய்லி 4 டீஸ்பூனு நெய் ஊற்றியா செய்ய முடியும்? ஒரு பக்கம் தோசை வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் நல்லா கலர் வரணும். கம்மியாக வச்சுட்டு செய்யணும். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறார் பாருங்கள், பசிக்குது சீக்கிரம் திருப்பி போடுனார். சொன்ன உடனே திருப்பி போட்டால் இந்த பக்கம் வந்து வேகலை. இதெல்லாம் வந்து கம்மியாக வச்சு ஏன்னா காய் சேர்த்துக்கிறோம்ல, அதனால் வந்து கொஞ்சம் வெறும் பச்சரிசி மட்டும் தான், வேறு எதுவுமே இல்லை. அதனால் டைம் எடுக்கும். நிதானமாக தான் வேக வச்சு எடுக்கணும். போடுற மெலிசாக ஊற்றுறேன். இப்போ இது கனமாக இருக்குல்ல, இப்போ தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நைஸாக ரவை தோசை மாதிரி ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். அது ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு தோசை வந்து கொஞ்சம் கெட்டியாக ஊற்றினேன். இப்போ வந்து நம்ம ரவை தோசை மாதிரி ஊற்ற போகிறோம். தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியாக இருக்கணும் பாருங்க, எவ்வளோ தண்ணியாக, இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு இப்போ ஊற்றலாம் தோசை. பாருங்கள், இப்போ வந்து ஓட்டையாக வருது பாருங்கள். ரவை தோசை ஓட்டையாக தான் வரும். ஆமாம், ஆனால் இது ரவை தோசை இல்லையே, சொரக்காய் தோசை. ஓட்டையாக தான் வரும்னு சொரக்காய் தோசை இது. கொஞ்சம் ஓட்டம் இருந்தால் போதும், ரொம்ப ஓட்டம் வேணாம். ஒரு முறை இந்த மாதிரி ரவை தோசை ஏதோ ஒரு தோசை ஊற்றினேன் நான். ரவுண்டாக வரலையா, நாம்மா உங்களுக்கு தோசை வந்து ரவுண்டாகவே வராதான்னு கேட்டாங்க. இப்போ ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சைடில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சும்மா லைட்டாக ரொம்பலாம் ஊற்றுவேனா, ஒரு பொட்டு அங்கங்கே விட்டால் போதும். அப்புறம் இந்த ஓட்டையிலெல்லாம் எண்ணெய் வேணும். அப்போ தான் உள்ளே போயிட்டு இருக்கிற மாவுலாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், உள்ளெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து ஒரே ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். அவ்வளோ பெருசு செய்வேன் நான். சேம் பார்க்கறதுக்கு ரவை தோசை மாதிரி தான். உள்ள மெலு கட்டிட்டு சிக்கன் பேதுல நல்லா இருக்கும். எண்ணெயில் வறுத்து கட்டி போட்டு ரவைக்கு பதில் நம்ம பச்சரிசி போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து வித்தியாசம் வந்து சொரக்காய். நான் என்ன சொல்கிறேன், ரவை தோசையிலே செய்யலாமே, ரவை வச்சு சொரக்காய் வச்சு செய்யலாமே. இப்போ சொரக்காயெல்லாம் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க, காயெல்லாம் செஞ்சு கொடுத்தா.
நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவில் வந்து தோசை இட்லியில் கூட போடலாம் இந்த மாதிரி அரைச்சி. ஆனால் அதில் போடும்போது நம்ம புளிக்க வச்சுக்கணும். நைட் அரைச்சி புளிக்க வச்சு செய்யும்போது சூப்பராக இருக்கும். இதிலே நம்ம கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளித்து போட்டு செஞ்சால் அதுவும் இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முறுமுறுப்பாக எப்படி ஒன்றா செய்யலாம். நம்ம விருப்பம் தான் மாற்றி மாற்றி செய்யும் போது டேஸ்ட் வந்து வித்தியாசம் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சொரக்காய் எங்கள் வீட்டில் கூட சாப்பிட மாட்டார். அதனால தான் இன்றைக்கி நான் தோசை செஞ்சு கொடுக்குறேன். மெயின் காரணமே அதுதான். சொரக்காய்னாவே தண்ணி சாப்பிடும் போது மட்டும்தான் தண்ணி குடிப்பார். மற்ற இடையில் வந்து தண்ணியே குடிக்க மாட்டார். நீர் சத்து உள்ள காய்கறிலாம் சேர்த்துக்கும் போது நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். சாப்பிடவே மாட்டார். அதனால் இன்றைக்கி சொரக்காய் தோசை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி, அதுவும் சட்னி வேறு சட்னி அரைக்கலான்னு இல்லை, வெங்காய சட்னி அரைச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இப்போ வெங்காய சட்னியும் இந்த தோசையை ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வெந்துருச்சா பார்க்கலாம். கொஞ்சம் வேகணும், கொஞ்சம் கலர் வரணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு 2 பக்கமும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சொரக்காய் தோசை ரெடி. என்ன தோசை? சொரக்காய் தோசை. பாருங்கள் எவ்வளோ பெரிய தோசை பாருங்கள். மிஞ்சி போனால் 2 தோசை தான். நல்லா சாப்பிட்றவங்களுக்கு கூட நம்மளுடைய தோசை. நான் தோசை எப்போவுமே வந்து இந்த தோசைக்கல் ஃபுல்லாக ஊற்றுவேன். நான் இது எவ்வளோ பெருசு இருக்குதோ அவ்வளோ பெருசு தான் தோசை ஊற்றுவேன். 3-4 சாப்பிட்றவங்க கூட, எங்கள் பையன்லாம் 2ன்னா அதில் 1.5 தான் சாப்பிடுவார். இவரு ஃபுல்லாக 2 சாப்பிடுவார். அப்படி இன்னொன்று வேணும்னா நான் பாதி எடுத்துன்னு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவார். அவ்வளோ பெருசு ஊற்றுவேன் நான். நம்ம சொரக்காய் தோசைக்கு சூப்பரான என்ன சட்னி? வெங்காய சட்னி. நான் தான் சாப்பிட்டு காமிக்கிறேன். மழைக்கு வந்து சுட சுட தோசை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் மழைக்கு வந்து ஈரமான பொருள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சொரக்காய் பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து சொரக்காய் வச்சு தான் இன்றைக்கி தோசையை செஞ்சுக்கிறேன். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 2 நைட்டும், பகலெல்லாம் நேற்று இல்லை முந்த நாள் இல்லை, ஆனால் நைட்டு 2 நாளும் வெடிகாலமாக வந்து பயங்கரமான மழை, அவ்வளோ மழை. ஆனால் இப்போவே வந்து மோடமாக இருக்குது. இன்றைக்கி காலையிலே வந்து வெயிலே வரல, மோடமாக தான் இருக்குது. ஆனால் நான் சொரக்காய் தோசை செஞ்சுக்கிறேன், யாரும் திட்டாதீங்க. ஆனால் நம்ம எல்லாம் இந்த மாதிரிலாம் எண்ணெயில் போட்டு வேக வச்சு சாப்பிடும்போது கோல்டுலாம் ஆகாது, ஒரு நல்லது தான் உடம்புக்கு. ஆனால் வெயில் காலம் வரும்போது நீங்கள் வாரத்துக்கு 2 முறை கூட இந்த மாதிரி சொரக்காய் தோசை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து சொரக்காய் தோசை சாப்பிட்லாம். இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா மட்டும்தான் இன்னும் நல்லா முறுமுறுப்பாக வரணும். நான் வந்து அப்பாவுக்கு வந்து மாத்திரை போடணுங்களா காலையில், டைம் ஆகிடுச்சு. இப்போயே 10 மணி 10:30 ஆகிடுச்சு. அதனால் சீக்கிரமான்றதால நான் எடுத்துட்டேன். நான் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு ரொம்ப இன்னும் தண்ணியாகவே ஊற்றி நிதானமாக நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இப்போயே கொஞ்சம் முறுமுறுப்பாக தான் இருக்குது தோசை. எனக்கு அப்படியே இன்னொரு தோசை நெய் போட்டு கொடுப்பாங்களா? போட்டு தரேன், கண்டிப்பாக போட்டு தரேன். எண்ணெய்க்கு பதில் நெய். கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறாருல, போட்டு தரணும் தானே. ஒரு தோசை மட்டும் போட போதும். சரி. ஒரு சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து நம்ம நாக்கில் ஒட்டணும். ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சொரக்காய் வச்சு ஒரு அருமையான தோசையும் ஒரு வெங்காய சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் மலரம்மா சமையலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வரமாட்டேங்குது, இப்போ சொல்கிறேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகும். கண்டிப்பாக ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி எனக்காக மலரம்மாக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.